வணக்கம் நண்பர்களே. 22 எளிய வீட்டு குறிப்புகள் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இன்னும் இதே போல் 8 வீடியோக்கள் எளிய வீட்டு முறைகள் அப்படிங்கிற தலைப்பில் போட்டிருக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த 8 வீடியோக்களையும் பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். உங்களுக்கு தெரியாத குறிப்புகள் ஏதாவது இருந்தால் எடுத்து அதை பயன்படுத்தி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடுகளில் அடிக்கடி திராட்சை பழங்கள் வாங்கி சாப்பிடுவோம். அதாவது பச்சை திராட்சை அல்லது கருப்பு திராட்சை, ரெண்டில் எது வேணாலும் வாங்கி சாப்பிடுவோம், அல்லது ரெண்டையுமே கூட வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரி அந்த திராட்சை பழங்களை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்த உடனே அதை ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை கலந்துட்டு அந்த தண்ணியில் அந்த திராட்சை பழத்தை நாம் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு அது நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டு மறுபடியும் வேறு நல்ல தண்ணியில் 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது பரவாயில்ல. குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பிட கொடுத்தாலும் இது மாதிரி நாமளே தயார் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சாப்பிட நம்ம கொடுக்கணும். அடுத்தது, நம்ம வீடுகளில் சமையல் ரூமில் சிம்னி வச்சுருப்போம். அதை நம்ம ஒட்டுக்கா சேர்த்தி வச்சு, அதாவது 1 மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நம்ம சுத்தப்படுத்தணும் அப்படின்னா அது மிகப்பெரிய வேலையாக ஆயிரும். அதனால் எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் வாரம் ஒரு தடவை, அப்படி இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை நாம் அதை சுத்தம் பண்ணிக்கிறது பரவாயில்ல. சுலபமாக இருக்கும், வேலை சுலபமாக இருக்கும். 2வது சிம்னியும் பார்த்தா சுத்தமாக இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் பாத்திரம் கழுவுற லிக்யூட்டையும் பாத்திரம் கழுவுற சோப்பையும் நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்காட்ச் ப்ரைட் வச்சு நம்ம அந்த சிம்னி தேய்ச்சி சுத்தமாக கழுவிக்கலாம். வாரம் ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி கழுவிக்கிறப்ப சிம்னியும் சுத்தமாக இருக்கும், நமக்கு வேலை ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால் சிம்னி வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்தது, நம்ம வீடுகளில் இட்லி தோசைக்கு மாவு அரைப்போம். அதுக்கு நம்ம வெள்ளை உளுந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம். அதே போல் எப்பயாவது உளுந்தங்கஞ்சி செய்வோம், அதுக்கும் நம்ம வெள்ளை உளுந்து போடுவோம். அதுக்கு பதிலாக இட்லி தோசைக்கும் சரி அல்லது உளுந்தங்கஞ்சிக்கும் சரி கருப்பு உளுந்து அப்படின்னு விற்கிது கடையில். அதை வாங்கி நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா இன்னும் வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்தில் இன்னும் சத்து அதிகமாக இருக்கும். புதுசாக ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்க, 2வது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம உளுந்தங்கஞ்சி கொடுக்குறோம் அல்லது இட்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த கருப்பு உளுந்தில் செஞ்ச அரிசி மாவு அல்லது உளுந்தங்கஞ்சி இதிலெல்லாம் நிறைய சத்துக்கள் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாம் அந்த கருப்பு உளுந்தியை பயன்படுத்தினா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அடுத்தது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது பெண் குழந்தைகள், ஒரு சில பெண்கள், ஸ்கூலுக்கு போகிற பெண்கள் அல்லது காலேஜ் போகிற பெண்கள் தலைக்கு தேங்காய் எண்ணெயே வைக்கிறதில்ல. அதுக்கு ஒரு நல்ல குறிப்பு ஒன்று இருக்குது. அதாவது என்னன்னா, அடுத்த நாள் அவங்க தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறாங்க அப்படின்னா முதல் நாள் இன்றைக்கி ஸ்கூல் அல்லது காலேஜ் போயிட்டு வந்த உடனே தலைக்கு சுத்தமான தேங்காய் எடுத்து நல்லா அதிகமாக நல்லா முடிக்கு நிறையாவே தடவி வச்சுக்கிட்டு அப்புறமா தலையை வாரி எப்பவும் போல் சீவிக்கிட்டு அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க எப்பவும் போல் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுனா குளிச்சுட்டு ஸ்கூல் காலேஜ் போய்க்கலாம். தேங்காய் தடவிக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற பெண்களுக்கு இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். பசங்களும் இப்போது ஒரு சில பசங்கள் தலைக்கு எண்ணெய் தடவிக்கிறதில்ல, அவங்களும் இதே மாதிரியே பண்ணிக்கலாம். அப்படியாவது அவங்க தலைக்கு எண்ணெய் வச்சுக்குவாங்க. அதனால் இந்த குறிப்பை பயன்படுத்தி பாருங்கள். அடுத்தது, நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூமுக்கு அடிக்கடி நாம் ஏதோ ஒரு லிக்யூட் ஊற்றி தேய்ச்சி கழுவிடுவோம். அந்த மாதிரி அந்த லிக்யூட் ஊற்றி தேய்ச்சி கழுவிடும்போது அந்த லிக்யூட் ஒவ்வொருத்தருக்கு காலுக்கு, அதாவது பாதத்துக்கு சேராமல் போயிடும். அதனால் அரிப்பு, வேறு புண்ணு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம அந்த பாத்ரூமை சுத்தம் பண்ணுறப்ப காலில் ஒரு செருப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுற வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த செருப்பை சுத்தமாக கழுவிட்டு பாத்ரூம்லேயே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்ம காலுக்கு எந்த பிரச்சனையும் வராது, கால் சுத்தமாக இருக்கும். அதனால் இந்த குறிப்பை பயன்படுத்தி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கல்லுப்பு பாக்கெட் வச்சுருப்போம். அந்த கல்லுப்பை அடுப்பில் ஒரு வானொலி வச்சுக்கிட்டு அது காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அந்த கல்லுப்பை அதில் கொஞ்சமாக ஒரு கை 2 கை அந்த அளவுக்கு போட்டுட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம்
சூடேறி கொஞ்சம் பொரியிற வரையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி தூள் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தூள் உப்பு நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணிக்கலாம். இந்த உப்பு நமக்கு அவசரத்துக்கும் உதவும், நல்லா சுவையாகவும் இருக்கும். அதனால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, ஒரு சிலருக்கு அல்சர் தொந்தரவு இருக்கும். அதாவது வயிற்றில் புண்ணு, வயிறு எரிச்சல் அந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க பச்சை மிளகாய் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு பதிலாக அவங்க வரமிளகாய் எடுத்துக்கிட்டு அதை இப்படி ரெண்டாக உடச்சி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் சமையலுக்கு பயன்படுத்தி சாப்பிட்டாங்க அப்படின்னா வயிற்றில் புண்ணு வராது, வயிறு எரிச்சலும் வராது. இன்னும் இதே மாதிரி அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அல்சர் சரியாக போயிடும், சுத்தமாகவே சரியாக போயிடும். அதனால் அல்சர் தொந்தரவு இருக்கிறவங்க இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறது மிக மிக அவங்க ஆரோக்கியத்திற்கு நல்ல விஷயமா இருக்கும். அடுத்தது, நம்ம வீடுகளில் பாத்திரம் கழுவுற லிக்யூட் வாங்குவோம். அதை நம்ம அப்படியே ஊற்றி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பதிலாக அதை நம்ம தேய்க்கிறதுக்குன்னு ஒரு சோப்பு எல்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த பாக்ஸில் அந்த லிக்யூடை கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு அதே அளவுக்கு ஈக்குவலாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து ஊற்றிக்கலாம். அதை அப்படி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வர நுரைய வச்சு நம்ம பாத்திரம் தேய்ச்சோம் அப்படின்னா அதிகமான லிக்யூடு செலவாகாது. நிறைய பாத்திரங்கள் நம்ம தேய்ச்சி கழுவுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதனால் அந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, நம்மளில் பல பேருக்கு கழுத்து வலி, அடிமுதுகு வலி, முழங்கால் வலி, இன்னும் ஒரு சிலருக்கு இடுப்பு வலி, இந்த மாதிரி எந்த வலிகள் வேணாலும் ஆண் பெண் யாருக்கு வேணாலும் இருக்கும். அவங்கெல்லாம் அவங்க தூங்குகிற மெத்தையிலேயே, அதாவது அந்த பெட்டு மேலேயே பாயை கோரப்பாயை விரித்து விட்டுட்டு அது மேலே தூங்கிக்கிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த வலிகளெல்லாம் குறையும். அதை ரெகுலராக அதே மாதிரி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்படின்னா நாளடைவில் அந்த வலிகளெல்லாம் சுத்தமாக குறைஞ்சிரும். அதே போல் இன்னும் வலி எச்சா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சுத்தமான நல்லெண்ணெயை அடிக்கடி தடவிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுலேயும் சீக்கிரமாக கேட்கும். இதுபோல் நீங்களும் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, நம்ம வீட்டில் சேமியா நம்ம செய்வோம் அடிக்கடி. அந்த மாதிரி செய்கிறப்ப அது ஒவ்வொரு சமயம் குழஞ்சி போயிடும். தண்ணி எச்சா போச்சுன்னா குழஞ்சி போயிடும். அதை அப்படி வராமல் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சேமியா அடுப்பில் வெங்காயத்துக்கு அப்புறம் போடுறதுக்கு முன்னாடியே அந்த சேமியாவில் நம்ம கடலெண்ணெயை ஊற்றி கொஞ்சம் பெசரி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் வெங்காயம் வணங்கி ஒலை காஞ்சோடனே நம்ம சேமியா போட்டு செய்கிறப்ப தண்ணி அதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சேமியா குழஞ்சி போகாமல் இருக்கும். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா உதிரி உதிரியாக வரும். அதனால் அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, நம்ம வீடுகளுக்கு அதிகமாக திருமண பத்திரிக்கைகள்லாம் வரும். அந்த பத்திரிக்கையெல்லாம் நம்ம வாங்கினோன்னே அப்படியே டிவி செல்ஃபு எதுலையாவது அப்படியே போட்டு வச்சோம் அப்படின்னா எப்போ முகூர்த்த நாள் அப்படி நம்ம கல்யாணத்துக்கு போகணும்னு தொலைவிட்டுருக்கணும். அப்படி நம்ம தொலைவாமல் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு ஒரு வழி. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சமயமும் பத்திரிக்கை வந்தோடனே நாம் அதை அதுக்குன்னு ஒரு தனியாக கவரில் போட்டு வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா டிவி செல்ஃப்லேயே வச்சோம்னா அப்படின்னாலும் அது கலையாமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதை நம்ம தேதி வரியாக, அதாவது இப்போ 10ஆம் தேதி கல்யாணம் அப்படின்னா அந்த பத்திரிக்கை மேலே இருக்கணும். அதுக்கடுத்து 12ஆம் தேதி முகூர்த்தமாக அதுக்கு அடுத்தது கீழே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து கல்யாணத்துக்கு போகிறதுக்கு நம்ம அந்த தேதிகளை பார்க்குறதுக்கு தொலைவிட்டுருக்க வேண்டியதில் சுலபமாக இருக்கும். இந்த குறிப்பையும் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, நம்ம வீட்டில் கார்த்திகை தீபத்துக்கு நிறையா விளக்கு வச்சு பயன்படுத்தியிருப்போம். அந்த விளக்குகளெல்லாம் அப்படியே அது எண்ணெய் தீர்ந்ததோடு எடுத்து நம்ம ஒரு கவரில் போட்டு வைக்காமல் அந்த விளக்குகளெல்லாம் ஒரு சுத்தமான பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி அதில் பாத்திரம் கழுவுற லிக்யூடு, பாத்திரம் கழுவுற சோப்பு ரெண்டையும் போட்டு நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்குகளெல்லாம் போட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நார் போட்டு எதையோ ஒன்று பாத்திரம் தேய்க்கிறது கூட போட்டு தேய்ச்சி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா வெயிலில் வச்சு மொறுன்னு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்குகளை நாம் கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் 2 எடுத்துகிட்டு போய் கோயிலே விளக்கு பருத்தி வச்சு சாமி கும்பிடலாம். அதனால் அந்த விளக்குகளை அந்த மாதிரி சுத்தம் பண்ணி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்தது, நம்ம வீடுகளில் அப்பப்போ நெய் டப்பா வாங்குவோம், அப்படி இல்லை நெய் பாக்கெட்டில் வாங்குவோம். அது தீர்ந்த உடனே
அப்படியே நாம் சோப்பு போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அதுக்கு அதிக டைம் எடுக்கும். அப்படி இல்லைன்னா அதிகமாக சோப்பு செலவாகும். அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம அந்த தீர்ந்து போன பாக்கெட்டு அல்லது அந்த நெய் டப்பா எதில் வேணாலும் கொஞ்சம் வெது வெதுப்பான சுடுதண்ணியை ஊற்றி நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அப்பயே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற நெய்யும் வேஸ்ட் ஆகாது. அந்த டப்பாவை தேய்ச்சி கழுவி வைக்கிறதும் சுலபமான வேலையாக இருக்கும். இதுபோல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூமை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம அந்த லிக்யூடை ஊற்றி தேய்ச்சி விடுவோம். அந்த லிக்யூட் ஊற்றி தேய்ச்சி விடும்போது ஒரு சிலருக்கு அதனுடைய வாசனை சேராது. அந்த மாதிரி இருக்கிறவங்க, அந்த மாதிரி லிக்யூட் சேராதவங்க ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 4-5 பழம் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதில் இருக்கிற சாரெல்லாம் அதில் சுத்தமாக பிழிஞ்சிக்கிட்டு, அப்புறம் அது கூட கல்லுப்பு, அது கூட இன்னும் கொஞ்சம் மாவு சோடாப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எவ்வளோ நம்ம பாத்ரூம் அளவோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அதில் தண்ணி கொஞ்சமாக மட்டும் ஊற்றி நல்லா கலந்துட்டு அதை ஊற்றி நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா பாத்ரூமும் சுத்தம் ஆயிரும். வாசனை சேராது அப்படிங்கிறவங்களுக்கு இதை போட்டு தேய்க்கிறப்ப உடம்புக்கு எந்த தொந்தரவும் வராது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம வீடுகளில் துவரம்பருப்பு, வேறு பருப்பு வகைகள், அதாவது பச்சைப்பயிறு, கடலப்பருப்பு அந்த மாதிரி, அதுக்கு மேலே கோதுமை மாவு நம்ம வீட்டில் அரைச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு நிறையா அரைச்சி வச்சுக்குவோம். அப்படி இல்லை கடையில் வாங்கினாலும் ஒட்டுக்கா ஒரு 2 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்குவோம். அதெல்லாம் நம்ம உடனே அடிக்கடி பயன்படுத்தலை அப்படின்னா அதில் பூச்சிகள் வந்துடும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா நாம் அந்த மாவு, அந்த பருப்பு வகைகள், அது கூட 2 வரமிளகாயை போட்டு வச்சுக்கணும். அதாவது அதில் எவ்வளோ பொருள் இருக்குதோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா 1, 2, 3, 4 அந்த மாதிரி அதனுடைய அளவுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அது கூட இந்த வரமிளகாய்களை போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருள்கள் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். சீக்கிரமாக வண்டு வைக்கவே வைக்காது. இந்த குறிப்பையும் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம வீடுகளில் இருக்கிற ஃபேன்லெல்லாம் அடிக்கடி அழுக்கு நிறையா ஒட்டிக்கும். அந்த நுனியில் அதெல்லாம் நம்ம சேர்த்தி வச்சு அப்புறமா நம்ம அந்த ஒட்டடை அடிக்கிற அன்றைக்கி அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வாரம் ஒருக்கா வீடு துடைக்கிறப்பெல்லாம் நம்ம வீடு பெருக்கிற விளக்கமாரிலே வச்சு அப்படியே அந்த ஃபேனை துடைச்சிட்டோம் அப்படின்னா சுலபமான வேலையாக இருக்கும். ஃபேனும் சுத்தமாக இருக்கும். அதே போல் அங்கங்கே இருக்கிற ஒட்டடையும் நம்ம வாரம் ஒருக்கா இதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். சேர்த்தி வச்சு பண்ணுறப்ப வேலையும் எச்சாகும், பார்க்குறதுக்கும் அசிங்கமாக இருக்கும். இது போல் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சுத்தமாக இருக்கும். அடுத்தது நம்ம பயன்படுத்துகிற கவரிங் நகை, ஐம்பொன் நகை அல்லது தங்க நகை, இந்த மாதிரி எந்த நகையாக இருந்தாலும் நாம் அதை விசேஷங்களுக்கு போட்டுட்டு போயிட்டு அதை வீட்டுக்கு வந்தோடனே அந்த நகைகளை கழட்டி ஒரு நல்ல சுத்தமான தண்ணி ஊற்றி நல்லா அதை தேய்ச்சி கழுவிட்டு நல்லா ஆற்று தண்ணியில் கழுவிக்கலாம். அப்படி இல்லை ஆற்று தண்ணி இல்லை அப்படிங்கிறவங்க கேன் தண்ணி அந்த மாதிரி தண்ணியில் கழுவிக்கணும். உப்பு தண்ணியில் கழுவி வைக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா கழுவிட்டு கீழே ஒரு சேர் மேலே அல்லது தரையில் ஒரு காட்டன் துணியை விரிச்சு விட்டு அதில் அந்த நகையை அப்படியே விரிச்சு விட்டு வச்சிடணும். வச்சிட்டோம்னா அது ஒரு நாள் 2 நாள் அப்படியே சுத்தமாக அந்த ஈரம் தானாக காஞ்சிக்கும். வெயிலில் வச்சு காய வைக்கக்கூடாது. அந்த மாதிரி காய வச்சு பராமரிச்சிட்டோம்னா அந்த நகை ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த வெயில் காலத்தில் நம்ம எல்லாருமே ஏசி பயன்படுத்துவோம். அந்த மாதிரி ஏசி பயன்படுத்துகிறப்ப நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னலை கொஞ்சமாவது திறந்து வச்சு தான் நம்ம ஏசியை யூஸ் பண்ணணும். அப்போ தான் வெளியில் இருக்கிற இயற்கை காற்று கொஞ்சமாவது நம்ம ரூமுக்குள்ளே வந்துட்டுருக்கும். அதனால் நம்ம ஆரோக்கியத்துக்கு அந்த மாதிரி நம்ம ஜன்னல் திறந்து வைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அடுத்தது இனிமேட்டுக்கு நல்ல வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் அதாவது அட்டை வீட்டில் குடியிருக்கிறவங்க அல்லது ஒரு ஒத்த தார்ஸு மேலே மொட்டை மாடி அந்த மாதிரி குடியிருக்கிறவங்க எல்லாம் கூலிங் பெயிண்ட்டுன்னு கடையில் விற்கிது. கூலிங் பவுட்ரு அல்லது கூலிங் பெயிண்ட்டு அல்லது கூலிங் மேட்டு அப்படின்னு விற்கும். அதை வாங்கிட்டு நாம் அந்த சிமெண்ட் அட்டை மேலே அல்லது மொட்டை தார்ஸ் மேலே நம்ம சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கீழே குடியிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த வீட்டுக்குள்ளே கீழே நல்லா கூலிங்காக இருக்கும். அப்படி இல்லை ஒரு 50-60% அது கூலிங் கொடுக்கும். அது நம்ம ஆரோக்கியத்துக்கு மிக மிக நல்லதாக இருக்கும். இந்த வெயிலினோட தாக்கம் நமக்கு ஓரளவுக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை கெடுக்காமல் இருக்கும். அதனால் ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அந்த மாதிரி கூலிங் பெயிண்ட்டுங்கிறத வாங்கி அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே ஓரளவுக்கு வீடு நல்லா கூலிங்காக இருக்கும்.
குறிப்பாக இரவு நேரங்களில் ஓரளவுக்கு வெப்பம் தெரியாமல் இருக்கும். அடுத்தது நம்ம வீடுகளில் இருக்கிற சமையல் ரூமில் செல்ஃப் இருக்கும். அந்த செல்ஃபில் நாம் பாத்திரங்கள்லாம் அடுக்கி வச்சுருப்போம், அல்லது மசாலா பொருட்கள் இருக்கிற டப்பாலாம் அடுக்கி வச்சுருப்போம். அந்த டப்பா அல்லது அந்த பாத்திரங்கள்லாம் நம்ம வைக்கிறப்ப கீழே ஒரு பேப்பரை போட்டு வைப்போம். அதாவது நியூஸ் பேப்பரை கரெக்டாக மடித்து போட்டு வைப்போம். அந்த மாதிரி நம்ம அந்த செல்ஃபுக்கெல்லாம் பேப்பர் போடாமல் சும்மாவே அப்படியே அந்த செல்ஃபில் சும்மாவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை நம்ம சுத்தமாக அடுப்பு துடைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ அந்த செல்ஃபையும் ஒரு ஈரத்துணியால் ஒரு தொடச்சி விட்டோம் அப்படின்னா எப்பவுமே சுத்தமாக இருக்கும். நம்ம நியூஸ் பேப்பர் போட்டாலும் அது மேலே தூசு படிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம பொருள்களெல்லாம் திருப்பி அது மேலே தான் வைப்போம். அந்த தூசுகள்லாம் அந்த சப்போஸ் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரமாக இருந்தால் அதில் தூசுகள்லாம் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் பேப்பரை போடாமல் இந்த மாதிரி சும்மா டைரெக்டாகவே வச்சுக்கிட்டு நம்ம 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்கா தொடச்சி விட்டுட்டோம்னா அந்த செல்ஃப்லாம் சுத்தமாக இருக்கும். அடுத்தது இனிமேட்டுக்கு வெயில் காலம். அதனால் நாம் இது வரைக்கும் கொசு கடிக்குது அப்படின்னு கொசுவலை பயன்படுத்தி தூங்கியிருப்போம். ஆனால் இனிமேல் வர்ற வெயில் காலத்தில் அந்த மாதிரி கொசு வலையை போட்டு நம்ம தூங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த கொசு வலையெல்லாம் ஒரு சில்க்கு கலந்த மாதிரி ஒரு கிளாத்தில் தான் செஞ்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வெப்பத்தை தான் அதிகமாக தூண்டி கொடுக்கும். அதனால் நாம் இந்த கொசு வலையை இந்த வெயில் காலத்தில் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம பாய் மேலேயே ஒரு காட்டன் பெட்ஷீட்டு, மெலிசான பெட்ஷீட்டு விரிச்சு விட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டு அதே மாதிரி மெலிசா இன்னொரு பெட்ஷீட் எடுத்து அதுலேயும் தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ண மாதிரி தெளித்து விட்டுட்டு அதை நம்ம போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா நம்ம உடம்புக்கு குளுன்னு இருக்கும். அந்த ரூமில் இருக்கிற வெப்பம் நம்ம உடம்பை பாதிக்காமல் இருக்கும். அதனால் மறுக்கா தண்ணி ஈரம் காஞ்சிக்கிச்சுன்னா மறுபடியும் இதே மாதிரி தண்ணி தெளிச்சிக்கிட்டு நம்ம தூங்கிக்கலாம். நல்லா குளுன்னு சூப்பராக இருக்கும். அதனால் இந்த டிப்ஸையும் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்தது இனிமேட்டுக்கு வெயில் காலம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சமைக்கிறவங்க காலையில் ஒரு 10 மணி அல்லது 11 மணிக்குள்ளே சமையலை முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறது பரவாயில்ல. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம அடுப்புக்கிட்டே நின்று வேலை பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய உஷ்ணம் நம்ம ஆரோக்கியத்தை கொஞ்சம் கெடுக்கும். அதே போல் அதுக்கப்புறம் மறுபடியும் சாயந்தரம் ஒரு 5 அல்லது 6 மணிக்கு மேலே சமையல் ரூமுக்கு போய் நம்ம சமைக்கிறது இன்னும் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். இந்த வீடியோவில் இது வரைக்கும் 22 எளிய வீட்டு குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 22 டிப்ஸையும் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியாத டிப்ஸ் ஏதாவது அதில் இருந்தால் அதை பயன்படுத்தி பாருங்கள். தெரிஞ்சதாக இருந்தால் விட்டுருங்க, தெரியாத இருந்தால் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இன்னும் இதே போல் 8 வீடியோக்கள் போட்டிருக்கு, அதையும் பாருங்கள். பார்த்துட்டு அதுலேயும் தெரியாததாக இருந்தால் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறவங்களும் அல்லது இப்போது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் ஆள்னு காமிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆளுங்கிற பட்டனையும் அழுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வர்ற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு காமிக்கும், நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். நம்ம வீடியோக்கள் எப்பப்போ வருதுன்னு நீங்கள் சுலபமாக தெரிஞ்சிக்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.